பார்த்தா லைக் அதான் பார்த்தா ஹியூமன் நிறையா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறையா என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேக அடிச்சுது. அதுக்கப்புறம் போக போக நிறையா லைக் ஹியூமர் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நிறையா பண்ணியிருக்காங்க. ஆமாம், லைக் டைட்டு 1000 பொற்காசுக்குனா லைக் 1000 பொற்காசுக்கு அவங்க கிடைக்கிது, ஒரு புதைய கிடைக்கிது. அந்த புதையை வந்துட்டு ஒருத்தர் 2 பேர்னு அப்படியே படிப்படியாக ஏகப்பட்ட பேர் ஆசைப்படுறாங்க. அது கடைசியாக யாருக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ லைக் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை கரெக்டாக பண்ணிட்டாங்க. லைக் நிறையா பேர் நிறையா பண்ணியிருக்காங்க. மெயினாக சொன்னால் ஹீரோ நிறையா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு காப்பா ஒருத்தர், ஐ மீன் இன்ஸ்பெக்டராக ஒருத்தர், அவர் நிறையா பண்ணியிருக்காங்க டேரக்டர் சார். அதுக்கடுத்தது வந்துட்டு ஒரு நகை செய்வோம் ஒருத்தர் வருவார், அவர் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் எல்லாமே நிறையா பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த 3 பேரும் ரொம்ப நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹியூமர் சீன்ஸ் எல்லாமே நிறையா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது லவ் சீன்ஸ் இருக்குது, பட் அது ரொம்ப கம்மி தான். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 சீன் தான் வரும். பட் ஃபஸ்ட் ஹாஃபு அப்படி எதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருந்துச்சு. அது மீன் இருந்துச்சுங்க சென்ஸ் கொஞ்சம் வேக அடிச்சுது. பட் போக போக அது வந்து டைல்யூட் ஆகிட்டு கதை ஃபுல்லாக டெம்போவே போயிடுச்சு. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. அது செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பிகினிங் அப்படி இருந்துச்சு. பட் ஓவராக படம் ஓகே, நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான். ஹியூமர் படம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஹியூமர் பேஸ் பண்ண படம் தான். இது லைக் வல்கராவோ கிராமராவோ அந்த மாதிரி எதுவும் ஆக்ஷனோ கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஹியூமர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், நல்ல காமெடியாக இருந்தது சார். ஃபேமிலி ஆடியன்ஸு விரும்பி பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, டைட்டில் வச்சு தான் டைரக்டர் கதையை யோசிச்சிருப்பார் போல், அந்தளவுக்கு இருந்தது. ஃபுல்லாக காமெடி தான், வேறு ஒன்றுமே இல்லை. காமெடி தான் படத்தில். இவங்க அவங்கன்னு இல்லை சார், எல்லாருமே நிறைந்து கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க இல்லைன்னா இவங்க இல்லை அவங்க இல்லைன்னு நம்ம தனித்து சொல்லிட முடியாது. அந்தளவுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு பொரியல் மாதிரி. எனக்கு பிடிச்சது கிளைமேக்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது. கடைசி 1/4 மணி நேரம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆமாம், போர் அடிக்கலை. என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். படம் நல்லா இருக்கு. பிடிச்சிருந்து. காமெடி ஃபுல் காமெடி. அந்த இவர் டோரை கண்ணாக இருப்பார் அவர். அதுக்கப்புறம் அது ஒரு பிச்சைக்கார மாதிரி கேரக்ட் பண்ணுறாரு அவர். அது நல்லா இருக்கு. கதை நல்லா இருக்கு. காமெடி தான், கதை ஒன்றும் இல்லை, காமெடி தான் படம். பாட்டு ஒரு சாங் நல்லா இருக்கு, இந்த சாமி பாட்டு நல்லா இருக்கு தெளிவா. நல்லா காமெடி படம், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருக்கும். இல்லை சார்ஜ் இருக்காப்புல, செம்மையாக பண்ணியிருக்காப்புல. மற்றவங்க நல்லா பண்ணி, எல்லாமே நல்லா பண்ணி, ஓலாம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படமே நல்லா இருக்கு. காமெடி, ஃபுல் காமெடி. 1000 பொற்காசுகளை வச்சு பண்ணியிருக்காங்க. காசுகளை வச்சு தான் கதை. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, காமெடியாக இருக்குது, பார்க்கலாம். அது தெரியல தலைவா, நான் பார்க்கல. அது செகண்ட் ஹாஃப் தான் வந்து பார்த்தேன். ஓகே, நல்லாயிருக்கு. போர் அடிக்காமல் போகுது. ஓகே, நல்லா இருக்குது சார். ரொம்ப படம் நல்லா இருக்குது. காமெடியாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கணும் அந்த மாதிரி படம் தான் அது. போர் அடிக்கல சார். இல்லை, எல்லாம் படம் போர் அடிக்கல, ஒரு காமெடியாக போயிட்டுருக்கு. பொற்காசுகள் வச்சு அதை ஒரு அவங்க வீட்டு இடத்துல கிடைக்குது, அதை வச்சுட்டு ஒரு கதை, ஒரு காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குல்ல, ஒன்று நாளுமே ஆசை தான். அந்த மாதிரி ஒரு பொற்காசுக்காக ஆசைக்காக நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். விதாத் சார், சரவணன் சார் அவங்க எதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. மற்ற ஆர்டிஸ்ட் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது ஃபேமிலி வந்து பார்க்கணும், ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கணும். இல்லை அப்படிலாம் இல்லை சார், நல்லா இருக்குது. அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க, அதை நம்ம வர இருக்கணும் சார். தேங்க்யூ சார். படம் நல்லா இருக்குது தலைவா, சூப்பராக இருக்குது. படம் பார்க்கலாம், ரொம்ப காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது படம். படத்தில் எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி புதையல், லாட்டரி, அது இதுன்ற விஷயத்தில் எப்பயுமே மனுஷனுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்குது. இதில் ஒரு புதையல் ஒன்று கிடைக்கிது. அந்த புதையலை வச்சு தான் இந்த கதையே ட்ராவல் ஆகுது. அந்த கதை போக முதல்ல பங்கு பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை வருது. அதை ஒவ்வொரு ஆளும் பார்க்கும்போது அந்த புதையலில் பங்கு வாங்கிக்கலான்னு பார்ட்னராக சேர்ந்து ஒரு கூட்டம் சேர்ந்துடுது. அப்புறம் ஜார்னிங் பண்ணி அது அந்த புதையல் என்ன ஆகுதுன்னு தான் கதை. போர் அடிக்கலை சார். ஒவ்வொரு சீனும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறாரு.
எந்த இடத்துலையும் வந்து போர் அடிக்கலை படம். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். நல்லாவே இருக்குது, யதார்த்தமாகவும் இருக்குது. காமெடிடானாக்கா அதுக்காக பண்ண மாதிரி கிடையாது. இது திரைக்கதையோடு சேர்ந்து காமெடி வந்துக்குது, ரொம்ப லைவாக இருக்குது. ஹீரோ ரொம்ப யதார்த்தமாக பண்ணிக்கிறாரு. அவர் சரவண சார் ஆகட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ஒரு பாம்பு பிடிக்கிற கேரக்டர் ஆகட்டும், இல்லை இந்த ஆச்சாரி கேரக்டரு, மீன் வியாபாரி கேரக்டரு, இவங்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் கேரக்டரு, இவங்கெல்லாம் இடையில வந்தால் கூட அது ஒரு கேரக்டராகவே தெரியல. ரொம்ப லைவாகவே இயல்பாகவே பண்ணியிருக்காங்க. பிடிச்ச சீனு, ரொம்ப பிடிச்ச சீனு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கவுதாரி பிடிக்கிற ஒரு பாலத்துக்கு அடியில் உட்காந்துருப்பார். இவர் தான் புதையில எடுத்தாங்கன்னு வந்து கண்டுபிடிப்பாங்க. அவர் அந்த கவுதாரி பிடிக்கிறதுலே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன் அவருக்கே இருக்கும். தொழில் பண்ணுற இடத்துல தொந்தரவு பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஹைலைட்டாக ரசிக்க வைக்குது. ஒரு புதையல் கிடச்சவன் எடுத்தவன் ஏன் கவுதாரி பிடிச்சிங்கன்னு இருக்கிறான்னு அவங்களுக்கு டவுட் வரும். இருந்தாலும் இவன் ஒரு வேளை எடுத்துகிட்டு போனவன்ட்டு அவங்க மூவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ரசிகர்களை தான் கேட்கணும். எல்லா படத்தையுமே வந்து பார்க்கணும், அது வரமாட்டுறாங்க. அதுதான் சிரமம். அதுக்காக தான் இந்த ஒரு டிக்கெட்டை வாங்கினா ஒரு டிக்கெட்டு ஃப்ரீட்டானா படத்தை முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பார்த்தாங்கன்னா அவங்க போய் ஃபீட்பேக் பண்ணுவாங்கன்னு தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அதை நம்பி வரணும். ஓகே.